நமக்கு பாதுகாப்பு வேணும்னா நமக்கு சுற்றி இருக்கிற இடமெல்லாம் பாதுகாப்பு கிடைக்காதுங்க. கர்த்தர் அப்படி கிடையாதுங்க. அவர்கிட்ட நம்ம பாதுகாப்புன்னு போய் நின்றுட்டோம்னாக்கா அவர் நம்மளை ஒரு விதையாக பார்ப்பாருங்க. வளமான மண்ணில் அந்த விதையை போட்டு தேவையான நீரை பாய்ச்சி தேவையான சூரிய வெளிச்சம் எல்லாமே அவர் கொடுத்து அதை சுற்றிலும் நல்ல வேலி அடைத்து பருவ காலத்தில் அது பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி அவர் செய்வாருங்க. அது மரத்தோட நிழலில் எல்லாரும் வந்து இலைப்பாடுற மாதிரி தான் கர்த்தர் செய்வார். கர்த்தர் கொடுக்குற பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா நிரந்தரமான பாதுகாப்புங்க. மனுஷங்க கொடுக்குற பாதுகாப்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பாதுகாப்பு கொடுப்பாங்க, ஒரு உதவியும் செய்வாங்க. ஆனால் கொடுத்த பாதுகாப்பை யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டேன்னிட்டு என்ன பண்ணுவாங்க, ஊர் இல்லைங்க, இந்த ஊர் மட்டும் இல்லை, எத்தனை ஊர் இருக்கோ அத்தனை ஊரில் நமக்கு தெரியாதவங்க கிட்ட கூட நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கர்த்தர் அப்படி கிடையாதுங்க. அவர் நிரந்தரமான பாதுகாப்பு நமக்கு கொடுக்குறவர். மனுஷங்களை போல் அவர் கிடையாதுங்க. அவர் ரொம்ப மென்மையானவருங்க. அவர்கிட்ட நீங்கள் பாதுகாப்புக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் எல்லாரையுமே அவர் ரொம்ப பத்திரப்படுத்தி பாதுகாத்து கொள்வாருங்க.